வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு கலெக்டர் அலுவலகத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 8th டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,000 வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அந்த எக்ஸாமுக்கான ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 14/2/2025. ஓகேங்களா? டைம் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இதனோட அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணோன்னா என்னென்ன ப்ரொசீஜரோ அதே தான். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான பெயர் ஓகேங்களா இங்கே வந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரீடா அன்மேரீடா அப்படின்னு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். தென் ஜெண்டர், ஓகேங்களா, பாலினம் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, அதை வந்துட்டு ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோடைய முகவரி, ஓகேங்களா, அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு மறக்காமல் அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஓகேங்களா, அதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் அங்கே ஃபில் பண்ணிங்களோ அதெல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட்ஸ் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங், எப்போ நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரியோடைய இயர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிவிட்டு அதனுடைய சர்டிஃபிகேட், அந்த எக்ஸ்பீரியன்ஸோடைய சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிக்னேச்சர், அதை வந்துட்டு நீங்கள் போடணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, ஓகேங்களா, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, என்னவா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதனோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை பார்க்கலாம். இது வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி 1. ஓகேங்களா? பெரும்பாக்கமில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த போஸ்ட், இந்த சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி, அதாவது பெரும்பாக்கத்தில் தான் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டில் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? அதை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. தென் சோஷியல் கவுன்சிலர், அது வந்துட்டு சைக்காலஜி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாக்கமில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தென் கேஸ் ஒர்க்கர், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாக்கமில் 6 வேக்கன்சியும் செங்கல்பட்டில் ஒரு வேக்கன்சியும் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பெரும்பாக்கமில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மல்டிபர்போஸ் ஸ்டாஃப், ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சி, பெரும்பாக்கமில் 2 வேக்கன்சி, செங்கல்பட்டில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு,
செக்யூரிட்டி கார்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நைட் கார்டு அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. இதில் பெரும்பாக்கமில் 2 வேக்கன்சியும் செங்கல்பட்டில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸை தரவாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் உடைய கடைசி டேட் எப்போ அப்படின்னா 14ஆம் தேதி தாங்க கடைசி டேட்டு. 5:45 மாலை 5:45 நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணுறது ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் வந்துட்டு தபால் மூலியமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு என்ன போஸ்ட்டு சொன்னேன்? சென்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த போஸ்டோடைய ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லாவில் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அது பண்ணலை அப்படின்னா சோஷியல் ஒர்க்கில் மாஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா சோஷியாலஜியில் மாஸ்டர், சோஷியல் சயின்ஸில் மாஸ்டர், ஃபிசியாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர். ஓகேங்களா, அதில் இந்த 5 ஓகேங்களா, இந்த 5ல் ஏதோ ஒன்று படித்து வித் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அப்படின்னா அதில், அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயோ இல்லை கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லேயோ உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூ கேன் எலிஜிபிள். ஓகேங்களா, இதுக்கான மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,000 ரூபாய் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இதில் ஆணா பெண்ணா அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் செங்கல்பட்டுவோ இல்லை பெரும்பாக்கமோ சொந்த ஊராக இருக்கவங்கள மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா சோஷியல் கவுன்சிலர். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபிசியாலஜி, சைக்காட்ரி, நியூரோ சயின்ஸில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி படிச்சிருக்கலாம். வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 22,000 ரூபா அவங்க சார்ஜ் கொடுக்குறாங்க. இதுக்குமே ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேஸ் ஒர்க்கர். இந்த கேஸ் ஒர்க்கரோடைய வேலை இல்லைன்னா 24/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டீட்டெயில்டாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அதே மாதிரி தான் லா, சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸு, சைக்காலஜி இதில் ஏதாச்சும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான மாத சம்பளம் 18,000 ரூபாய். ஓகேங்களா, ஒன்லி உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் சொன்னால் அதுக்கு வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் இல்லை ஐடி அதில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். அதோட 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான மாத சம்பளம் 20,000 ரூபாய். மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு ஆர் நைட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதில் அப்படின்னா செக்யூரிட்டி அந்த வேலை பார்க்குறதுல 2 years எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 12,000 ரூபாய். ஆண் பெண் இருபாலருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு மல்டி பர்போஸ் ஸ்டாஃப் ஆர் குக் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா குக் பண்ண தெரியணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு 10th or 12th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய். ஒன்லி உமன் கேண்டிடேட் மட்டும்தான் அவைலபிள், நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.